ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் எளிமையான முறையில் இறால் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். கடல் உணவுகளிலே ரொம்பவே ஸ்பெஷலான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இறால் தான். ஆனால் நிறைய பேர் இதை வாங்குறதே கிடையாது. எதுக்காகனா அதை சுத்தம் செய்கிறது எப்படி, அதை சமைக்கிறது எப்படின்னு யோசிச்சே வாங்குறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற அந்த எளிமையான முறையை பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த இறால் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடலாம். உப்பை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு, நான் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிடலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடேறவும் 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடலாம். இந்த பெருஞ்சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது நல்லா பொரியவும். மசாலா பொருட்கள் சேர்க்கறதுனால தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். அதே சமயத்தில் கரிஞ்சிடக்கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற நம்ம இறால் பீசஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இறாலை எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ அதனுடைய சைஸை பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீளமாக இருந்தது மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மூடிலாம் போட வேண்டாம், சும்மாவே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக அப்படியே சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அதனுடைய சைஸுமே சின்னதாக இருக்கும். இப்போ கூட ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அதனுடைய கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், எனக்கு சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான். அந்த இறாலில் அந்த உப்பு காரெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக அந்த இறால் வறுவலை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இறால் எப்போவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ஹார்ட் ஆயிரும். நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இதுக்கு ஒரு ரசம் சாதமோ ஒரு சாம்பார் வச்சோ நீங்கள் இதுக்கு சைடிஷாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வறுவல் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதுனா நல்ல காரசாரமான இறால் வறுவலாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.